மிஸ்டர் ரவிச்சந்திரன் சார், சாருக்கு ஒரு கிரேட் கிளாப் பண்ணிக்காங்க. சார் வந்து நிறைய விஷயம் சொன்னார். அதில் எங்கள் அப்பாவை பற்றி ஒரு கொஸ்டின் சொன்னார். உங்கள் அப்பா வந்து இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வில்லேஜுக்கிற பேரண்ட்ஸ் சொல்லுங்கள், யாரும் வந்து பிடிக்காம இருக்கிறாங்க சொல்லுங்கன்னு சொன்னார். அப்புறம் அப்போ தான் தலை குனிஞ்சு பார்த்தேன். எங்கள் அப்பா சொல்லணும்னா எங்கள் பாப்பாவில் வந்து அவனுக்கு தெரியும். அப்படியே ஒரு அந்த அளவுக்கு என்னது ஸ்கூல் சர்க்கிள் பாரு. அந்த மாதிரி வந்து சொல்லும் போது இப்போ இந்த மாதிரி லைஃப் வந்து போயிட்டு அப்படின்னா சார் சொல்கிறேன், இந்த லைஃப் உங்களுக்கு போதுமானு நிறைய விஷயம் கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ தான் புரியும் எனக்கு, அப்போ தான் கவனிக்கிறேன். ஹலோ, இப்போ தான் கவனிக்கிறேன். சரிங்களா, கவனிச்சுக்கிறேன். நிறைய விஷயம் புரிஞ்சு சரி முடிஞ்சிருச்சு, ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளியர் பண்ணாங்க. எங்கிட்ட காசு இல்லை, ஒரு 50 ரூபா வச்சுருந்தேன். அந்த 50 ரூபா கொடுத்துனது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஓடிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு பால் போய் தின்னுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய்ட்டு அம்மா கேட்குறாங்க, போயிட்டு என்னாச்சு? சூப்பராக இருக்குமா, வேற லெவல் ஆப்போர்ச்சுனிட்டி, இதை பண்ணியோன்னு சொல்கிறேன். அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொல்கிறேன்னா, சரி போய் பண்ணிக்கா, எவ்வளோ எனக்கு காசு கட்டணும். அம்மா காசு கட்டணும், ஒரு 13,000 காசு கட்டணும். ஆனால் ஒன்று எவ்வளோ ஆடு போ அப்படி முடிச்சு விட்டாங்க. காசு சொன்னோன்னே அது ஆடு வச்சு நானும் ஓடி போயிட்டேன். அந்த ஆடு அந்த காடு குட்டையில் உட்காந்து யோசிக்கிறேன், பிரேக் மாதிரி யோசிக்கிறேன். இப்படி படத்தோட டைலாக் வர இல்லைங்களா, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போறதே தெரியலையே, தெரியலையே. நானும் அந்த ஒரு குச்சி ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு தட்டி யோசிச்சாங்க. நானும் அப்பதான் முடிவு எடுக்கிறாங்க, பண்ணா டீசோர் தான் பண்ணணும், டீசோர் தான் முடிவு எடுக்கணும்னு பண்ணணுன்ட்டு ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டேன். சரி, எங்கள் மாமா ஒருத்துக்கிறாரு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பர்சன் சொல்ல. அவரு என்ன காரணம் அப்படின்னா, நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம் ஒரு மெயின் ரீசன் அவர் தான். என்ன காரணம், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் பண்ணது அவர் தான். கைத்தட்டாத ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் பண்ணது யார் அப்படியே மாமா தான். மாமா சொல்கிறேன், மாமா வந்து படிக்கிறது வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் அதே யாரும் ஒர்க் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா, அது ஒன்றும் தேவையில்ல, அடுத்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி வருது, டிஎன்பிஎஸ்சி வருது, படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ படிக்கலாம், மாமா சொல்லிட்டாரு இல்லையா, படிக்கலாம்னு சொல்கிறார். சரி நானும் சொன்னா, சரி இப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறதா தெரியலன்ட்டு நான் அமைதியாக இருக்கிறேன். உடனே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லைங்களா, அவங்களை கால் பண்ணி பேசுகிறேன். சார் இதுமாதிரி சொல்கிறாங்க சார், எங்கள் மாமா வந்து டிஎன்பிஎஸ்சி படி சொல்கிறாரு, அதெல்லாம் இதுக்கு தேவைன்றாரு. சரி ஓகே சிவகுமார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. ஆனால் சிம்பிளாக வச்சிட்டாங்க. நான் பார்த்தா வீட்டுக்கு விட்டாங்க. வெட்ட ஒன்றும் ஆகுது. நான் டவுசர் போட்டு லுங்கி போட்டு இருக்கிறேன், ஒரு பள்ளியில் போட்டுன்னு பள்ளியில் அவன் வரத பார்த்தா பள்ளியில் போட்டேன். அது மாதிரி ஆள் நான் லுங்கி கட்டி நிச்சயம் பேன்னு பார்த்துக்கிறேன். வீட்டிலாம் பேசுகிறாங்க. 2 கொஸ்டின் கேட்டாங்க. 2 கொஸ்டின் என்னை பற்றி கேட்டாங்க. உன்னை பற்றி சொல்லுப்பான்னு இங்கிலீஷ் கேட்டாங்க. என்னை பற்றி என்ன சார் சொல்கிறேன் நான் அப்படி அவர் சொல்ல கிடையாது. நான் மனசுல நினச்சிக்கிட்டேன். எங்கள் அம்மா பார்க்குறாங்க, வேறு பையன் இப்படி மட்டும் ஆகாது, 6 பஸ் சுற்றி கேட்பான்ட்டு 6 பீஸ் கேட்பான்ட்டு விட்டாங்க. உடனே வந்து அடுத்த நாளே கிட்டத்தட்ட அமௌண்ட் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம முன்னே சொன்னவங்களுக்கு எங்களுக்கு வருமானம் அப்படின்னா ஆடு தான். எங்கள் அப்பா பார்க்குறாரு, இது நல்லா மறிக்குட்டிக்கா சைஸாக்கா பார்ப்பாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த நல்லமொழியில் செவ்வாசந்தை இப்போ என்ன பண்ணுறாருன்னா சேல் பண்ணுறாரு. சேல் பண்ணிட்டு பாதி அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பாதி எங்கே அமௌண்ட் ரெடி பண்ணுறதுன்ட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணால் என்னை கூட்டின்னு போய், வண்டிலாம் கிடையாது, நடந்து தான் போகிறேன். சரிங்க, நடந்து தான் போகிறேன். எங்கள் அம்மா கூட்டின்னு போகிறேன். ஒரு ஊர் என் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. எங்கள் அம்மா வந்து கை கட்டி வந்து ஒருத்தர் வட்டி கேட்கும்போது வட்டி கடன் வாங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப அதை நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்படி தான் லைஃப் பேரண்ட்ஸ் வாழ்றாங்களா, ஒரு 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 எமர்ஜென்சி ஒரு முக்கியமான விஷயத்துனா அமௌண்ட் அவங்ககிட்ட இல்லையா எடுத்து மற்றவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் முடிவு எடுத்தேன். அப்போ டியூ சாப்பிட்ட எவன் சொன்னாலுமே யார் சொன்னாலுமே விடக்கூடாது முடிவு எடுத்தேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். என் மாமா வேணாம் சொன்னாங்களா, மாமாவது மச்சான வந்து போயிட்டு டியூஸ் வரல ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறேன். ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்.